வணக்கம். நான் ஐயப்பராஜ். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாருமே இந்த வீடியோ மூலியமா சந்திக்கிறதுல. எனக்கு ஏற்பட்ட என்னுடைய சொந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேங்க. நிறைய வீடியோல கருத்துக்கள் மூலயமா நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனா அனுபவபூர்வமா சொல்ற சில விஷயங்கள் பாத்தீங்கன்னாங்க அது நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கும். எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஒரு மெசேஜா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம எல்லாருமே நமக்கு வெளியில இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து, குறிப்பா பண பிரச்சனைகளுக்கு அதுக்கு மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை சரி செய்யறதுக்காகவே நம்ம ஓடிட்டு இருப்போங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுனாக்கா நம்ம உடலை மறந்துருப்போம், நம்ம மனதையும் மறந்துருப்போம், நம்முடைய ஆத்மாவையும் மறந்துருப்போம். இதுக்கு தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யாதப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுனாங்க இது பாதிக்கப்பட ஆரம்பிக்குங்க. இப்போ உங்களுக்கு வெளியில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்க உடல்ல ஏற்படுற வலிகள், உங்க உடல்ல ஏற்படுற சில பிரச்சனைகள் வரும்பொழுது அது எல்லாமே மறைஞ்சிடும். ஏன்னா அதை விட அதிகமான வலிகள் எது கொடுக்குனாக்கா உங்க உடல்ல ஏற்படுற அந்த வலி. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடிபடுதுன்னு வச்சுக்கலாங்க. அந்த அடி பாத்தீங்கன்னாக்கா அது ஏற்படுற அந்த வலிகள் உங்களுக்கு இருக்கிற வெளியில இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் மறக்க வச்சிடும். உங்க மொத்த கவனத்தையுமே அந்த வலிகள் மேலதான் இருக்குங்க. எப்போ அந்த வலி குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா குறையுதோ அப்பதான் உங்களுக்கு ஏற்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு மன நிறைவோ, அப்பா இப்பதான் எல்லாமே சரியாச்சுன்ற ஒரு சந்தோஷம் ஏற்படுது இல்லைங்களா? அது வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வெளியில இருந்துட்டே இருக்கும். நான் என்ன சொல்ல வரேனாக்கா, எனக்கு ஒரு 3 மாத காலமாக என்னோட உடல்நிலையை நான் சரியா பராமரிக்காம விட்டுட்டேன். அப்போ எனக்கு ஏற்பட்ட சில உடல் உபாதைகள் பாத்தீங்கன்னாக்கா நிறைய வருத்தங்களை கொடுத்துச்சு. அந்த வருத்தங்கள் இருக்கும்போது எனக்கு வெளியில இருந்த பிரச்சனைகள் எதுவுமே பெருசா எனக்கு தெரியல. எப்படா இது சரியாகும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் வந்துச்சு. அந்த தருணம் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிருப்போம்னாக்கா, நமக்கு இந்த பிரச்சனை சரியாச்சுன்னா நமக்கு ஜிம்முக்கு போவோம், இது சரியாச்சுனாக்கா நம்ம அதுக்கப்புறம் இது செய்வோம். எல்லாமே வெளியில இருக்க பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் நம்ம இது செய்வோம் அது செய்வோம் சொல்லிட்டு உடலை டெவலப்மெண்ட் பண்றதுக்கு நம்ம எதுவுமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க. இதுல முக்கிய விஷயம் என்னன்னாக்கா, நம்ம உடலையும் மனதையும் எப்போ சரி செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வெளியில இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரி ஆகுன்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் அதை விட்டுட்டு முக்கியத்துவம் அதிகமா வெளியில இருக்கிறதுக்கே கொடுத்ததுனாலங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளோட உடல்நிலையும் சரி மனநிலையும் சரி பாதிப்பு உள்ளாகுதுங்க. இது இந்த தருணத்தில இருந்தே இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த இன்னையில இருந்தே உங்க உடலையும் மனதையும் பராமரிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிங்க. அது செய்ய ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல நீங்க பார்க்கலாம் உங்களை சுத்தி உள்ள பிரச்சனைகள் எல்லாமே உங்களை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குங்க. ஏன்னா நீங்க பாக்குற விதம், நீங்க அதை எதிர்கொள்ற விதம் எல்லாமே உங்க உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வைக்கும்பொழுது மொத்தமும் அற்புதமான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். அதை அனுபவ ரீதியா நான் உணர்ந்தேன். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. உடலுக்கும் மனதுக்கும் ஒவ்வொரு நாளும் இதுக்குன்னு சில நேரங்களை ஒதுக்கி உங்களுடைய முக்கியத்துவம் நீங்க கொடுத்து பாருங்க. மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் உருவாகும். இதை பத்தி நிறைய நம்ம கிளாஸஸ்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்குங்க. நிறைய விஷயங்கள் ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்கோம். உலக அளவில் நிறைய பேர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க உடல் மனம் இந்த ரெண்டையுமே புரிஞ்சுக்கிட்டு இது உங்களை வழி நடத்தணும், அது உங்களை வழி நடத்தக்கூடாது. உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் உடலும் மனமும் இயங்கணும். இந்த ஒரு அற்புத சக்தியை நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்கா நம்மளுடைய கோர்ஸ் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு பல அற்புதங்கள், பல தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.